Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. So, இப்போ இந்த sentences பாருங்க. I have to go to school. நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். நான் வந்து ஸ்கூலுக்கு போகணும். I need to take rest. நான் ஓய்வு எடுக்க வேண்டும். இப்போ இந்த ரெண்டு இதுலயுமே என்ன செய்றோம்? ஏதோ ஒரு செயலை நம்ம வந்து செய்யணும். நான் இந்த வேலையை செய்யணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ரெண்டு சென்டென்ஸ்லயும் காமனா என்ன இருக்கு? வேண்டும் அப்படினு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? பட் இங்க நம்ம என்ன verb யூஸ் பண்ணிருக்கோம்? have to, இங்க need to. இந்த ரெண்டு இதையும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். பட் எதுக்காக இந்த மாதிரி நம்ம ரெண்டு verb-ஐ யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். have to and need to. இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Before that, நீங்க இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. At first we are going to see have to. Have to அப்படிங்கிறது என்ன அப்படின்னா this is a auxiliary verb. சரிங்களா? இப்போ இதை வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா shows external obligation. It shows external obligation. அதாவது நம்ம செய்ய வேண்டிய கட்டாயமாக இருக்கக்கூடிய சில செயல்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கே அமைதியாக தான் இருக்கணும். லைப்ரரியில் எப்படி இருப்போம்? அமைதியாக தான் இருப்போம். திஸ் இஸ் அ ரூல் ஆஃப் லைப்ரரி இல்லையா? நம்ம இருக்கக்கூடிய இடத்துல சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? இதை நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா have to. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா டியூட்டி அண்ட் லா. டியூட்டினா என்னது? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை, நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இது தென் லா. லானா என்னது? சட்டம். லா ரூல்ஸ் அப்படின்னா என்னது? சட்டப்படி போடப்பட்ட சில விதிகள் இருக்கும் இல்லையா? நம்மளுடைய சட்டங்கள். இந்த ரூல்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரோட்டில் நடந்து போகும் பொழுது இடது பக்கமாக தான் போகணும். ரோட்டில் வந்து குப்பைகளை வந்து போடக்கூடாது. நம்ம வந்து வரி வந்து கட்டி தான் ஆகணும். இந்த மாதிரியான லா ரூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இந்த இடங்களுக்கு நம்ம have to யூஸ் பண்ணணும். இதை மெயினாக வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆப்ளிகேஷன். எக்ஸ்டர்னல்னால் என்னது? வெளியிலிருந்து வரக்கூடிய கடமைகள். த மெயின் பாயிண்ட் இஸ் எக்ஸ்டர்னல். நம்மளாம் விருப்பப்பட்டு அந்த ஒரு செயலை செய்யலை. நம்மளுக்கு என்ன செய்யுது? ஒரு ரூல் வருது. அந்த கடமைகளை, அந்த ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த கடமையை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து have to யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக சொல்கிறேன். அகெயின் ஐ வில் டெல் யூ. have to அப்படிங்கிறத வெளியிலிருந்து வரக்கூடிய கடமைகள். சரிங்களா? வெளியிலிருந்து நம்மளுக்கு வரக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த லா ரூல்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு விருப்பப்படுறோமோ இல்லையோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கடமைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும். கட்டாயம், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல have to யூஸ் பண்ண வேண்டும். ஓகே, திரும்ப திரும்ப சொல்கிறது எதுக்காக? உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக. சரிங்களா? இப்போது இந்த have to அப்படிங்கிறத எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து என்னது? எப்பவும் போல் ஐ வந்தால் have யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே ரூல் தான் have to. I, we, you, they. இது எல்லா இதுக்கும் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா have to யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் have to யூஸ் பண்ணணும். நான் செய்ய வேண்டும். I have to அப்படின்னா நான் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அப்போ I need to அப்படின்னா அதுவும் நான் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். அப்போது மற்ற சப்ஜெக்ட்ஸான he, she, it, இது எல்லாத்துக்கும் அண்ட் சிங்குலர் நவுன் இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? has to யூஸ் பண்ணணும். சரிங்களா? he has to, அவன் செய்யணும். she has to, அவ செய்யணும். இப்போ ஒரு நேம் வருதுன்னா அதுக்கும் நம்ம has to தான் யூஸ் பண்ணணும். தருண் has to. ஓகேங்களா? வைஷ்ணவி has to. மீனா has to. மீனா செய்து தான் ஆக வேண்டும். அடுத்ததான் அது என்ன செய்யணுமோ அதை நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த have to has to யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் போட்டுக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டுட்டு தென் have to அல்லது has to போடணும். have to அல்லது has to எந்த சப்ஜெக்ட்டுக்கு எதை போடணுமோ அதை போட்டுட்டு தென் V1 வெர்பை எழுதணும். இதுக்கடுத்து V1 வெர்பை எழுதிட்டு தென் நம்ம எதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதை எழுதணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்துடலாம். நான் காலை 9 மணிக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். காலையில் 9 மணிக்கு நான் என்ன செய்யணும், வேலைக்கு போகணும். இப்போது இந்த இடத்துல நம்ம எதுக்காக have to and has to யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். எஸ், have to and has to அப்படிங்கிறத நம்மளோட டியூட்டி அண்ட் ரூல்ஸ் அண்ட் லா இது 3 இதுக்கும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த இடத்துல எதுக்காக நம்ம இப்போ யூஸ் பண்ணணும்? எஸ், நம்மளுடைய டியூட்டி, நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்ம என்ன செய்கிறோம், வேலைக்கு போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் டியூட்டி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், have to அல்லது has to யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா நான் அப்படின்றதுனால ஐ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம், I have to. நெக்ஸ்ட் என்ன வரும், V1 verb வரும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இதில் verb என்னது, செல்ல வேண்டும், செய்ய வேண்டும்னு சொன்னோம் இல்லையா. அதாவது இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ செல்ல வேண்டும், இதுக்கு எப்படி சொல்லுவோம், go. I have to go, நான் போகணும், நான் செல்ல வேண்டும். எங்கே போகணும்னு சொல்லியிருக்கோம், வேலைக்கு. இப்போ இக்கு அப்படிங்கிறதுக்கு to. ஓகே, to work, வேலைக்கு செல்ல வேண்டும். எத்தனை மணிக்கு, காலை 9 மணிக்கு. ஓகே, ஸோ இப்போ காலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை நம்ம வந்து மார்னிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு தேவையில்லை. இதை நம்ம எப்படி எழுதலாம், at 9 AM அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். ஓகே, AM போட்டதுனால நம்ம மார்னிங் 9 AM அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஜஸ்ட் at 9 AMனு மட்டும் நம்ம சொன்னால் போதும். I have to go to work at 9 AM. அவன் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். என்ன செய்யணும், ஹோம்ஒர்க்கை முடிக்கணும். இப்போ பையன் படிச்சிட்ருக்கான் அப்படின்னா விளையாடட்டும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னா இன்னொரு ஆள் என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்லைல்ல படிக்கட்டும், ஹோம்ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த பையனுடைய டியூட்டி இல்லையா. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம், have to அல்லது has to யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் he வந்ததுனால என்ன யூஸ் பண்ணணும், has to. yes, he has to, அவன் செய்தாக வேண்டும். ஓகே, இப்போ V1 வெர்பை எழுதிடலாம், முடிக்க வேண்டும். அப்போ முடிக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம், finish. he has to finish. ஓகே, எதை முடிக்கணும்னு சொல்கிறோம், வீட்டு பாடத்தை. he has to finish his homework. ஓகே, நான் நாளை சீக்கிரம் கிளம்ப வேண்டும். நாளைக்கு நான் சீக்கிரமாக கிளம்பணும். இப்போது இந்த சென்டென்ஸில் நம்ம எதுக்காக have to அல்லது has to யூஸ் பண்ணணும், பிகாஸ் திஸ் இஸ் அவர் டியூட்டி, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. நாளைக்கு நீங்கள் சீக்கிரமாக வேலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ஆப்ளிகேஷன். ஸோ வி ஹாவ் டு யூஸ் have to. ஓகே, ஸோ இங்கே ஐ அப்படின்றதுனால நம்ம என்ன செய்யணும், have to யூஸ் பண்ணணும். தென் இதோட V1 வேர்பை வந்து அதுக்கடுத்து நம்ம ஆட் பண்ணணும். கிளம்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னதுங்க, ஆக்ஷன் வேர்ட். லீவ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. லீவ் அப்படின்னா என்னது, கிளம்புறது. ஓகே, ஐ ஹாவ் டு லீவ், நான் கிளம்பணும். எப்படி கிளம்பணும்னு சொல்கிறோம், சீக்கிரமாக. ஓகே, அதை எப்படி சொல்லலாம், ஏர்லி. ஏர்லி அப்படின்னா என்னதுங்க, சீக்கிரமாக. எப்போ கிளம்பணும், நாளை. அப்போ அதை எப்படி சொல்லலாம், டுமாரோ. ஓகே, அவன் பள்ளியில் சீருடை அணிய வேண்டும். ஸ்கூலில் அவன் யூனிஃபார்ம் தான் போடணும், கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போகக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த ரூல் ஆஃப் பர்டிகுலர் ஸ்கூல். ஸோ ஸ்கூலோட ரூல் என்னது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு வரணும். அதனால தான் நம்ம நீட் டு யூஸ் பண்ணாமல் இந்த இடத்துல ஹேஸ் டுவை யூஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த இடத்துல ஹேஸ் டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் இஸ் he வந்ததுனால has to. ஓகேங்களா, நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொரு ஆன்சர்ஸாக சொல்லிட்டு வாங்க. ஓகேங்களா, he has to. நெக்ஸ்ட் V1 verb என்னது, அணிய வேண்டும். அதை எப்படி சொல்லலாம், wear.
he has to wear எதனை a uniform யூனிஃபார்ம் போடணும். எங்கே போடணும்? பள்ளியில் at school. He has to wear a uniform at school. Okay, நாம் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நம்ம வேலை பார்க்குற இடத்துல மீட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அவர் டியூட்டி ஆர் ரூல். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிடலாமா? we. நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். have to. வெரி குட். we have to. நாம் செய்தாக வேண்டும். எதனை? v1 verb என்னது? கலந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறத இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லலாம்? attend. ஓகே, we have to attend. எதில் கலந்துக்கணும்? கூட்டத்தில். we have to attend the meeting. that's all. நான் நாளைக்கு வேலைக்கு போகணும், லீவ்லாம் போட முடியாது இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதில் நான் நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் அடையாள அட்டையை கொண்டு வர வேண்டும். நீங்கள் ஐடி கார்டு கொண்டுட்டு வரணும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹால்க்கே போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி கார்டு இல்லாமல் என்ன செய்ய முடியாது? எக்ஸாம் ஹால்குள்ளே போக முடியாது இல்லையா? திஸ் இஸ் த ரூல். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல have to-வை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது நீங்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் you have to. v1 verb என்னதுங்க? கொண்டு வர வேண்டும். இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? bring. you have to bring. bring அப்படின்னா கொண்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். you have to bring. நீங்கள் கொண்டுட்டு வரணும். எதனை? அடையாள அட்டையை, ஐடி கார்டு. ஓகே, you have to bring ஐடி கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் நூலகத்தில் அமைதியாக பேச வேண்டும். ஸோ ஒரு லைப்ரரி போனோம் அப்படின்னா நம்ம எப்படி பேசணும்? அமைதியாக தான் பேசணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ரூல் ஆஃப் த லைப்ரரி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? have to. you have to. v1 verb என்னது? பேச வேண்டும். இப்போ பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக். அதுவும் எப்படி பேசணும்னு சொல்கிறோம்? அமைதியாக. ஸோ குவையட்லி. ஓகே, எங்கே பேசணும்னு சொல்கிறோம்? நூலகத்தில். you have to speak quietly in the library. next we are going to see need to. need to அப்படிங்கிறத நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா personal necessity and important action. what's mean personal necessity? necessity அப்படின்னா என்னது? தேவைகள். அப்போது personal necessity அப்படின்னா என்னது? நம்மளுக்கு சில விஷயங்கள் தேவைப்படலாம். நம்மளுடைய உடலுக்காக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய மனதுக்காக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அதனால எனக்கு தண்ணி வேணும், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல தாகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு தேவை, என்ன தேவை நடக்குது? தண்ணீர் வேண்டும் அப்படிங்கிற அந்த தேவை நடக்குது இல்லையா? ஸோ திஸ் இஸ் பர்சனல் நெசசிட்டி. இந்த இதை நம்மளுடைய ஓன் நெசசிட்டிக்கு என்ன செய்கிறோம்? இந்த ஆக்ஷனை பண்ணுறோம். இந்த இடங்களில் தான் நம்ம வந்து நீட் டு யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன். அது என்ன இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன்? எல்லாமே முக்கியமான செயல்கள் தான் இல்லையா? அதாவது இதை வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பாத்திரங்கள் அதிகமாக சேர்ந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல டியூட்டின்னு சொல்கிறதா அல்லது இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன்னு சொல்கிறதா? திஸ் இஸ் நாட் டியூட்டி இல்லையா? இந்த டியூட்டி அப்படின்றது என்னது? ஒவ்வொரு ஆள்களும் கடமையாக செய்யக்கூடியது இல்லையா? பட் இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன் அப்படின்னா என்னது? பாத்திரங்கள் கழுவாமல் கிடக்குது, அதை நம்ம கழுவி ஆகணுன்ற அந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு செயல் நடக்குது. இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னா இந்த இடத்துல அவங்க முக்கியமாக என்ன ஆக்ஷன் செஞ்சாகணும்? ரெஸ்ட் அப்படிங்கிற ஆக்ஷனை செஞ்சாகணும். அப்போது ஷீ நீட்ஸ் டு டேக் ரெஸ்ட் இல்லையா? அப்போது அவள் என்ன செய்யணும்? ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான சில இம்பார்ட்டண்ட்டான ஆக்ஷன்ஸ் அண்ட் நம்மளுடைய பர்சனல் நெசசிட்டி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நீட் டு யூஸ் பண்ணணும்.
இப்போ இதுக்கான சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸை நம்ம பார்த்துடலாமா? நம்ம have to and has to யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்றதை பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி need to அப்படின்றதுக்கு எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் சப்ஜெக்ட் எழுதிக்கோங்க. need to and V1 verb and then எதை நம்ம செய்யணும்னு சொல்கிறோமோ அதை எழுதணும். இப்போ இந்த இடத்துல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து need to யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த he, she, it இது வரும்பொழுது மட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா needs to யூஸ் பண்ணணும். he needs to, ஓகேங்களா? she needs to அண்ட் ஒரு பேர் வருதுன்னு வச்சுக்கோங்க, மகேஷ் needs to. ஓகே, இந்த மாதிரி வரும்பொழுது needs to யூஸ் பண்ணணும். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து I, we, you, they இது எல்லாத்துக்கும் need to யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர் யூ கிளியர்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு புதிய தொலைபேசி வாங்க வேண்டும். நான் ஒரு புது ஃபோன் வாங்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம எதுக்காக need to-வை யூஸ் பண்ணலாம்? ஏன் அப்படின்னா this is personal necessity. இது ஒன்றும் டியூட்டி கிடையாது இல்லையா? இது நம்மளுடைய டியூட்டி கிடையாது. ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது this is not டியூட்டி, கடமை கிடையாது. பட் this is personal necessity. நம்மளுக்கு பொதுவாக அந்த ஃபோன் பழசாக இருக்கலாம் அல்லது உடஞ்சி போயிருக்கலாம். ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட தேவைக்காக என்ன செய்கிறோம், அந்த ஃபோனை வாங்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், need to-வை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் அப்படிங்கிறதுக்கு I, then need to, I need to அப்படின்னா என்னது, நான் செய்தாக வேண்டும், ஒரு செயலை செய்தாக வேண்டும். what is the V1 verb? வாங்க வேண்டும். அது எப்படி எழுதலாம்? I need to buy, நான் வாங்க வேண்டும். எதனை? ஒரு புதிய தொலைபேசியை. ஓகே, அது எப்படி எழுதலாம்? a new phone. that's all. I need to buy a new phone. நான் ஒரு புது ஃபோனை வாங்கணும். நான் தண்ணீர் குடிக்க வேண்டும். this is also yes necessity. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அதனால நான் தண்ணி குடிக்கணும். ஸோ I need to சொல்லுங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வரும்? I need to V1 verb. எஸ், கரெக்டாக சொன்னீங்க. drink water because I am very thirsty. ஓகே, நம்ம ரூமை க்ளீன் பண்ணணும். பர்சனல் நெசசிட்டியா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன். ஏன் அப்படின்னா மேபி அந்த ரூமில் நம்ம ஒரு ஏதாவது பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக கிடக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப குப்பையாக இருந்ததுன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன். நம்மளுக்கு நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும், க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம need to-வை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, we need to V1 verb என்னதுங்க? சுத்தம் செய்ய வேண்டும். அப்போ clean the room. நான் பணத்தை சேமிக்க வேண்டும். நான் மணியை சேவ் பண்ணணும். இது வந்து டியூட்டியா அல்லது பர்சனல் நெசசிட்டியா? திஸ் இஸ் அவர் பர்சனல் நெசசிட்டி இல்லையா? பட் இதை நம்ம டியூட்டியாகவும் எடுத்துக்கலாம். எந்த இடத்துல நம்ம பர்சனல் நெசசிட்டிக்கு நம்ம need to யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் பணத்தை வந்து சேமிக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு புது ஃபோன் வாங்க வேண்டியிருக்கலாம், நான் ஒரு புது லேப்டாப் வாங்கணும்னு நான் நினைக்கலாம். இந்த இடத்துல திஸ் இஸ் பர்சனல் நெசசிட்டி. ஸோ இந்த இடத்துல நம்ம need to யூஸ் பண்ணணும். இதே இது என்னுடைய ஃபேமிலிக்காக நான் வந்து பணம் சேமிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் டியூட்டி இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து have to தான் யூஸ் பண்ணணும். I have to save money for my family. I have to save money for my family அப்படின்னு சொல்லணும். பட் ஹியர் we are going to use need to. எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். I need to V1 verb சேமிக்க வேண்டும். Save. I need to save money. நான் ஆங்கிலம் கற்க வேண்டும். நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். நான் என்னுடைய விருப்பத்தில் நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நான் நினச்சா திஸ் இஸ் பர்சனல் நெசசிட்டி. ஓகேங்களா? இது நம்ம ஒர்க் போகிற இடத்துல நீ இங்கிலீஷ் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே நம்மளுக்கு என்னவா மாறுது, டியூட்டியாக மாறுது. வேறு வழி இல்லை, நம்ம அந்த இடத்துல இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா ஐ ஹாவ் டு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும்.
ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஓன் நெசசிட்டிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? ஐ நீட் டு லேர்ன். எதை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம்? இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ். ஐ நீட் டு லேர்ன் இங்கிலீஷ். ஓகே. நான் ஃபோனை சார்ஜ் செய்ய வேண்டும். ஃபோனை சார்ஜ் போடணும். திஸ் இஸ் ஆல்சோ அவர் பர்சனல் நெசசிட்டி. திஸ் இஸ் நாட் டியூட்டி ஃபார் அஸ் இல்லையா? ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் ஹியர் நீட் டு. ஐ நீட் டு சார்ஜ் செய்ய வேண்டும். ஸோ ஐ நீட் டு சார்ஜ் எதனை? ஃபோனை. அப்போது மை ஃபோன். நீட் டு அண்ட் ஹேவ் டு இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி உங்களுடைய ரெகுலர் லைஃப்பில் இங்கிலீஷில் பேசி முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படின்றது வரும். உங்களுடைய ஓன் முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.